Hello everyone, welcome back to my channel. Easy English with Surya Johnson. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது top 10 commonly used nouns in English language. அதிகமா யூஸ் பண்ற nouns வந்து டாப்ல இருக்க அந்த 10 லிஸ்ட் வந்து நாங்க பார்க்க போறோம். சோ இந்த அதிகமா யூஸ் பண்ற வார்த்தைகளை நீங்க நிறைய கத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு அது நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த மாதிரி நம்ம டாப் 10 nouns கத்துக்க போறோம். இன்னைக்கு நம்ம கத்துக்க போற அந்த nouns ஒவ்வொரு வார்த்தையோட ப்ரொனன்சியேஷன் கத்துக்க போறோம். அதே மாதிரி அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சென்டென்ஸ்ல பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க போறோம். ஸோ இதை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோல நீங்க 20 சென்டென்சஸ் கத்துக்க போறீங்க. ஸோ நீங்க இங்கிலீஷ் கத்துக்கணும்ன்ற ஆசையோட இருந்தீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ரிப்பீட் பண்ணுங்க. நான் சொல்லும் போது அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நவுன் மேன். இதை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணப்படுகிற உலகத்திலேயே இங்கிலீஷ் லாங்குவேஜில் அதிகமாக யூஸ் பண்ண போடுற நவுன் வந்து பார்த்தீங்கன்னா மேன். இது மேன் நிறைய பேர் இருந்தாங்கன்னா மென் மென். கற்றுக்கிறதுக்கு ஒவ்வொரு நவுனுக்கும் நான் ஒரு சிம்பிள் சென்டென்ஸும் அதே மாதிரி அதே நவுன் யூஸ் பண்ணி இன்னொரு அட்வான்ஸ் சென்டென்ஸும் கற்றுக் கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸும் கற்றுக்கோங்க. அட்வான்ஸ் லெவலில் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க அட்வான்ஸ் சென்டென்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். த மேன் இஸ் ரீடிங் அ புக். The man is reading a book. மனுஷன் புக் படிக்கிறாரு. A good man is known by his actions, not by his words. A good man is known by his actions, not by his words. ஒரு நல்ல மனுஷன் அவர் செயல்ல தான் நல்ல மனுஷனா தெரிவாரு, சொல்ற வார்த்தையினால இல்ல அப்படின்னு அர்த்தம். செகண்ட் காமனா யூஸ் பண்ற நவுன் டே. டே. It's a beautiful day today. It's a beautiful day today. இது ஒரு நல்ல இன்னைக்கு ஒரு நல்ல நாள், நல்ல அழகான நாள் அப்படின்னு சொல்றது. Every day is a new opportunity to make a difference. Every day is a new opportunity to make a difference. நம்ம ஒரு விஷயத்தை இல்லை பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்கு நம்ம கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஒவ்வொரு நாளும் அப்படின்னு அர்த்தம். தேர்ட் காமனாக யூஸ் பண்ணுற ரொம்ப பாப்புலராக யூஸ் பண்ணுற நவுன் பீப்புள். பீப்புள் மனுஷங்க. பீப்புள்ன்றது நிறைய மனுஷங்களெல்லாம் சேர்த்து சொல்கிறதா பீப்புள். இதே ஒரே ஒரு மனுஷனை பற்றி சொல்லணும்னா பர்சன். பர்சன். எக்ஸாம்பிள், people are kinder than you think. People are kinder than you think. நீங்கள் நினைக்கிறத விட மனுஷங்கள்லாம் கொஞ்சம் நல்ல நல்ல தயவுள்ளவங்க தான், கைண்டானவங்க தான் அர்த்தம். Great things happen when people come together. Great things happen when people come together. மனுஷங்கள்லாம் ஒன்று கூடி செஞ்சாங்கன்னா பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் செய்யலாம் அப்படின்னு அர்த்தம். ஃபோர்த் காமனாக யூஸ் பண்ணுற நவுன் டைம். டைம் நேரம். டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங். டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங். எல்லாத்தையும் நேரம் வந்துட்டு சுகமாக்கும், காயங்கள் எல்லாம் ஆற்றும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. டைம் இஸ் த மோஸ்ட் வேல்யூபிள் திங் வி ஹாவ். யூஸ் இட் வைஸ்லி. டைம் இஸ் த மோஸ்ட் வேல்யூபிள் திங் வி ஹாவ். யூஸ் இட் வைஸ்லி. இருக்கிறதுலே உலகத்தில் நமக்கு கிடைச்ச நல்ல பொக்கிஷமான ரொம்ப ரொம்ப விலையுயர்ந்த விஷயம் நேரம் தான். அதனால ஞானமாக யூஸ் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஃபிஃப்த் காமனாக யூஸ் பண்ணுற நவுன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உமன். விமன் இல்லை, உமன். ஒரு பெண்ணை சொன்னீங்கன்னா உமன், நிறைய பெண்ணை சொன்னீங்கன்னா தான் விமன். விமன். The woman is very talented. The woman is very talented. பெண்கள்லாம் ரொம்ப திறமைசாலிங்க. உண்மைதான்ல. A strong woman inspires others to dream bigger. A strong woman inspires others to dream bigger. ஸ்ட்ராங்கான பெண்கள் மற்ற பெண்களை இன்னும் அதிகமாக பெரிய பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கனவு காண வைப்பாங்க. சிக்ஸ்த் மோஸ்ட் காமன்லி யூஸ் நவுன் பார்த்தீங்கன்னா லைஃப். லைஃப் வாழ்க்கை. லைஃப் இஸ் ஷார்ட், ஸோ லிவ் இட் வெல். லைஃப் இஸ் ஷார்ட், ஸோ லிவ் இட் வெல். நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப குறுகியது, நல்லா வாழுங்க அப்படின்னு அர்த்தம். லைஃப் இஸ் நாட் அபவுட் வெயிட்டிங் ஃபார் த ஸ்டார்ம் டு பாஸ் பட் லேர்னிங் டு டான்ஸ் இன் த ரெயின். லைஃப் இஸ் நாட் அபவுட் வெயிட்டிங் ஃபார் த ஸ்டார்ம் டு பாஸ் பட் லேர்னிங் டு டான்ஸ் இன் த ரெயின். ரொம்ப அழகான ஒரு அட்வான்ஸ் சென்டென்ஸ் இது. வாழ்க்கைன்றது நமக்கு நடக்கிற அந்த போராட்டங்கள்லாம் போகட்டும் முடியட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுறது அர்த்தம் இல்லை. அதான் ஸ்டார்ம் டு பாஸ் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இருக்கிற பிரச்சனை அதிலே நம்ம சந்தோஷமாக இருக்க கற்றுக்கிறது தான் அர்த்தம் இது. செவன்த் மோஸ்ட் காமன்லி யூஸ் நவுன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட். வேர்ல்ட். வேர்ல்ட் உலகம். The world is full of wonders. The world is full of wonders. இந்த பூமி மொத்தம் இந்த உலகத்தில் நிறைய அதிசயங்கள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். In a changing world, kindness and empathy matter more than ever. In a changing world, kindness and empathy matter more than ever. இருக்கிற உலகத்தில் அன்பும் மற்றவங்க நம்ம காமிக்கிற அந்த தயவும் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றது. எய்த் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் நவுன் பார்த்தீங்கன்னா திங். திங். I bought a new thing.
ஐ பாட் அ நியூ திங். நான் ஒரு புதிய விஷயத்தை வாங்கினேன். ஒரு பொருள், விஷயம்னா ஒரு பொருள் அப்படின்னா திங் அர்த்தம். ஐ பாட் அ நியூ திங். சம் திங்ஸ் ஆர் வர்த் மோர் தென் மணி. சம் திங்ஸ் ஆர் வர்த் மோர் தென் மணி. சில விஷயங்கள் காசை காட்டிலும் ரொம்ப விலை மதிப்புள்ளது அப்படின்னு அர்த்தம். 9th most commonly used noun பார்த்தீங்கன்னா year. இயர், வருஷம். திஸ் இயர் ஹஸ் பீன் அமேசிங். இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அமேசிங்காக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். எவ்ரி இயர் பிரிங்ஸ் நியூ லெசன்ஸ் அண்ட் நியூ பிகினிங்ஸ். எவ்ரி இயர் பிரிங்ஸ் நியூ லெசன்ஸ் அண்ட் நியூ பிகினிங்ஸ். எல்லா வருஷமும் புதுவான பாடங்களும் புதுவான துவக்கங்களும் கொண்டு வருது அப்படின்னு அர்த்தம். 10th most commonly used noun பார்த்தீங்கன்னா child. child, குழந்தை, சின்ன பிள்ளை. child. childோட plural children. children. The child is playing happily. The child is playing happily. அந்த குழந்தை சந்தோஷமா விளையாடுது அப்படின்னு அர்த்தம். Every child deserves love, care and the chance to succeed. Every child deserves love, care and the chance to succeed. எல்லா குழந்தைகளுக்கும் அன்பும் பராமரிப்பும் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் கண்டிப்பாக தேவை அப்படின்றத அர்த்தம். ஸோ இன்னைக்கு பார்த்த டாப் 10 nouns உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதோட ப்ரொனவுன்சியேஷன்ஸ் கற்றுக்கோங்க. அதை யூஸ் பண்ணி நான் 2 விதமான சென்டென்ஸ் கற்றுக் கொடுத்தேன். ஒரு சிம்பிள் சென்டென்ஸ், நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் சிம்பிள் சென்டென்ஸ் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் அட்வான்ஸ் இங்கிலீஷ் கற்றுக்கணும், இன்னும் நிறைய வேர்ட்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் நான் சொல்லிக் கொடுத்த அட்வான்ஸ் சென்டென்ஸஸை நீங்கள் லேர்ன் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணி கற்றுக்கோங்க. நான் இன்னைக்கு கற்றுக்கிட்ட வீடியோலேயே நம்ம கற்றுக்கிட்ட எந்த நவுன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ட் எந்த சென்டென்ஸ் நம்ம நல்லா யூனிக்கான சென்டென்ஸ்லாம் கற்றுக்கிட்டோம் இல்லையா, அதில் நீங்கள் எந்த சென்டென்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஈஸி இங்கிலீஷ் வித் சுரேஷ் ஜான்சன்.